எவ்வளோ அழகாக அந்த வசனம் கூறுது பாரு. யார் ஞானி, யாரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும், யார் அறிவாளி, யார் புத்திசாலி, யார் சகலத்தையும் உண்டாக்கினவர், யாருக்குள்ள இன்ஃபனைட் நாலேஜ் இருக்குது என்பது இந்த வேதம், இந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ஒளிந்து போயிடும், இதெல்லாம் அழிந்து போயிடும். இப்போ ஆனால் நீ ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நீ ஒரு பெரிய ரிச் மேன், அம்பானின்னு சொல்லி உலகம் பேசி கொண்டு இருக்கிறோம். 30 வருஷம் கழிச்சு அம்பானினா யாருன்னு உலகம் கேட்கும். அதே போலதான் ஜஸ்டின் பிரபாகரன் 30 வருஷம் ஜஸ்டின் பிரபாகரன் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜஸ்டின் பிரபாகரன் யாருன்னு உலகம் கேட்கும். ஜான் ஜபராஜை குறித்து பேசியிருப்பார்கள். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு ஜான் ஜபராஜ் யார் என்று உலகம் கேட்கும். ஆனால் உலகத்தில் என்றென்றைக்கும் நிலைநிற்கக்கூடியவர் யார்? அவர் யார் என்றால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. அவரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும். அடுத்த வசனத்தை பாருங்க, தெளிவு அழகாக இருக்கும். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் யார் கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறோனோ அவர் மேலதான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்படின்னு இந்த பேசிட்டு இருக்கிற அந்த தாத்தா மேல கடவுள் பிரியமா இல்லை. எந்தெந்த மனுஷனுக்காக அந்த வீடியோல ஜான் ஜபராஜ், வி சப்போர்ட் ஜான் ஜபராஜ், ஐ சப்போர்ட் ஜான் ஜபராஜ், ஐ சப்போர்ட் மோகன் சீன் பேசி கொண்டிருக்கிற மேல கர்த்தர் பிரியமா இல்ல. வசனம் சொல்லுது, கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இங்க எல்லாருமே என்ன காமிச்சிருக்காங்க? நான் ஜான் ஜபராஜ் ஆகிய நான், ஜஸ்டின் பிரபாகரன் ஆகிய நான், மோகன் சில்லாஸ்ரஸ் ஆகிய நான், பால்தநகரன் ஆகிய நான் அவர்களை காமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் விழுந்து போனவர்கள். ஆனா நாம யாரை காண்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை காமிக்க வேண்டும். அப்படி கர்த்தரை ஒருத்தன் காமிக்கானா அவன் தான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இங்க பாருங்க, நீரே பெரியவர். இங்கேயும் நீரும் பெரியவர்னு வரல. அப்படின்னா அந்த அதான் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், நானே அவரே இந்த நீரேன்னு வருதுனால அவர் ஒருவர் தான். அவர் யார் என்றால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே பெரியவர். நீங்க இங்க நீரும் பெரியவர் அப்படின்னு இங்க ஜான் ஜபராஜும் பெரியவர், ஜஸ்டின் பிரபாகரனும் பெரியவர், அவர் பெரியவர், இவர் பெரியவர்னு வந்துட்டு. ஆனா பைபிள் கிளியர் கட்டாக நமக்கு என்ன ஃபோக்கஸ்